தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் எந்த கட்சி முன்னிலையில் உள்ளது என்பது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இப்போ சிக்கிம்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த 32 தொகுதிகள் தான் இருக்கு. அங்கே காலையில் 10 மணிக்கே முழுமையான விவரங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? விக்னேஷ், வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை வாக்குப்பதிவு எண்ணிக்கை இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 6 மணியிலிருந்து 6:30 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்ற நிலையில் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக வாக்கு எண்ணிக்கை பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் 2024 வாக்கு எண்ணிக்கை பணிகள் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முன்னதாகவே 2 நாட்களுக்கு முன்னதாகவே ஒரு தேர்தல் முன்னோட்டமாக இந்த சட்டப்பேரவை தேர்தலை பார்க்கலாம். முதல்ல அருணாச்சல பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆளும் பாஜக தற்போது 18 இடங்கள் பெற்று முன்னணியில் இருக்கிறது. மொத்தமாக 60 தொகுதிகள் கொண்டதாக அருணாச்சல பிரதேசம் மாநிலம் சட்டப்பேரவை அமைந்திருக்கிறது. தற்போது 18லிருந்து 19 என்கிற அந்த முன்னணி நிலவரம் மாறி இருக்கிறது. என்பிபி தேசிய மக்கள் கட்சி ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. மொத்தமாக 20 தொகுதிகளில் இப்போ கவுண்டிங் முன்னணி நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று சிக்கிம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா SKM கட்சி 5 இடங்களை பெற்றிருக்கிற முன்னணியில் இருக்கிறாங்க. அதே போன்று சிக்கிம் ஜனநாயக முன்னணியான STF ஒரு இடங்களை பெற்றிருக்கிறார்கள். பாஜக ஒரு இடங்களை பெற்றிருக்கிறார்கள். மொத்தமாக 7 தொகுதிகளை தான் இப்போ முன்னணி நிலவரமும் தெரிய வந்திருக்கிறது. சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரை மொத்தமாக 32 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றது. இந்த 2 வடகிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிக்கிம் மாநிலத்தில் மொத்த வாக்காளர்களே எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4,66,000 பேர் தான் இருக்கிறாங்க. மொத்த வாக்குப்பதிவு சதவீதம் 77% வாக்குப்பதிவு 79.88% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 2 மாநிலத்துக்குமே தமிழ்நாடு போன்று ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலாக நடைபெற்றது. இந்நிலையில் இன்று வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 கேள்வி நமக்கு எழலாம். ஒன்று, 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான இந்த மொத்த தேர்தல் நடைபெற்று, குறிப்பாக ஒரிசா, ஆந்திர பிரதேசம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம். ஆனால் இந்த 4 அருணாச்சல பிரதேசம், சிக்கிமிற்கு மட்டும் ஏன் ஜூன் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து ஒரு சந்தேகம். மற்றொன்று, பொதுவாக 7 மணிக்கு தான் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை 6 மணிக்கே தொடங்குகிறது. இந்த 2 விஷயத்துக்கான காரணத்தை நம்ம முதல் விளக்கிடலாம். அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தை பொறுத்தவரை அதோட சட்டப்பேரவை நாள் இன்றோடு முடிகிறது. உறுப்பினர்களுடைய மொத்த நாட்கள் இன்றோடு முடிவடைய உள்ள நிலையில் இன்று 6 மணிக்குள் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணணும். இந்நிலையில் தான் காலை 6 மணிக்கே தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்து ஒரு 4 மணி நேரத்திற்குள்ள அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம்ல யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கிற விவரம் தெரிய வந்துவிடும். தற்போது சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியினுடைய பிரேம்சிங் தாமாங் இருக்கிறார். அவர் தான் களத்தில் இருக்கிறார். எனவே அவருக்கும் அந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணிக்கும் 2 பேருக்கும் கடும் போட்டி இருக்கிறது. சிக்கிம் மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸும் பிஜேபியும் அவங்க 3வது பார்ட்டியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அருணாச்சல பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா களம் வேற மாதிரி இருக்குது. பாஜகவை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி 42 சீட்டோட அவங்க முன்னணியில் இருக்காங்க. தற்போது பெமா காண்டு அப்படிங்கிற முதலமைச்சர் பதவியில் இருக்கிறார். எனவே அவருக்கும் தற்போது காங்கிரஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதுபோக NPP தேசிய மக்கள் கட்சி, மேகாலயா கவர்னர் சாங் அவருடைய கட்சி அருணாச்சல பிரதேசத்திலையும் போட்டிடுறாங்க. அவர்கள் அருணாச்சல பிரதேசத்திலையும் வலுவாக இருக்கிறார்கள். இப்போ அருணாச்சல பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 60 சட்டமன்ற தொகுதிகளுமே பழங்குடியின தொகுதிகள், ST தொகுதிகளாக இருக்கிறது. எனவே ST மக்கள் அவர்கள் சீன எல்லையோரத்தில் இருக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேல் முன்னேறாத ஒரு மாநிலங்களாக வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் மனசில் வச்சு தான் ஓட்டு போடுவாங்க. பொதுவாகவே மத்தியில் எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறாங்களோ, காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், அதை பொறுத்து தான்
வடகிழக்கு மாநிலங்களோட ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே இந்த முறையும் வந்து சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை பாஜகவிற்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், 2 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள், முன்னணி விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெற்றிவேல். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.